அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி இறுதி பேருரை, இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றிய உரை அது, சமூக மாற்றத்திற்கான உரை அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி, இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம், அதை எடுத்துச் செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அறியாமை கால வட்டி என்று தொடர்பு பற்ற அனைத்தையும், வட்டியோடு தொடர்புபட்ட எல்லா செயல்களையும், அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன். அதனுடைய ஆரம்பமாக அப்பாஸுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன், அதை நான் நீக்குகிறேன். யாரும் அதற்கு அப்பாஸிற்கு அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலிருந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த, காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருகெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ, எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ, அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நமக்கு சொன்னார்கள், மறுமை வரும், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது, வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எந்த தொடர்பிலும், அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும், ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும், எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்பு பட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குர்ஆனுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய முறை. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை, எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதகாவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று அல்லாஹ் வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லாஹ் விரும்புகிறார். ஏன் சதகாவோடு அல்லாஹ் வட்டியை இணைக்கிறார்? வட்டியை அழிக்க வேண்டும் என்றால் சதகா மேன்மையாக வேண்டும். சதகா மேன்மையாகாத வரை, உயராத வரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது. வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில், ஒரு சமூகத்துடைய மாண்பில், ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சதகாவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன். கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும். நவீன உலகில் எப்போது அந்த கடன் சதகாவாக கொடுக்கப்படுகிறதோ, தங்களுடைய வாழ்வாதாரத்தை, அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர், சமூகம் அல்லாத மக்களில் பலர் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடன் பெற்று அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதகா அங்கே பலனளிக்கவில்லை என்று அர்த்தம். அந்த சமூகம் சதகாவை விட்டு தூரமாகி விட்டது என்று அர்த்தம்.
ஒரு சமூகம் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள். வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல, அது பேராசை. வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள், அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அதனால்தான் குர்ஆனில் எங்கே வட்டியை பற்றி பேச வரும்போதும் அல்லாஹ் சதக்காவை முன்னிறுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் எழுந்திருப்பார்கள். எங்கே எழுந்திருப்பார்கள்? எங்கே எழுந்திருப்பார்கள்? எழுந்து யாருக்கு முன்னால் நிற்க தயாராகுவார்கள்? யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க தயாராகக்கூடிய அந்த நாளில் அவர்கள் எழுந்து வருவார்கள். எப்படி? ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனை போல் ஆடை இல்லாத நிலையில், ஹத்னா செய்யப்படாத நிலையில், செருப்பில்லாத நிலையில் மனிதர்கள் எழுந்து வரும்போது வட்டியை சாப்பிட்டவன் அல்லது வட்டியோடு தொடர்பு பட்டவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் பைத்தியம் பிடிக்கப்பட்டவனை போல, ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல, தன் நிலை அறியாதவனை போல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான். ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் நமக்கு அதை சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒருவன் தல்பியாவை ஓதிக்கொண்டு வருவான், எழுந்து வருவார். அவர் யார்? ஹஜ்ஜில் மரணித்தவர். நாளை மறுமையில் இரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார். அவர் யார்? ஷஹீதில் மரணித்தவர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஹதீஸ் அது. யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை, அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான். பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுஜூதில் மரணித்திருப்பார்கள், குர்ஆனை ஓதிய நிலையில் மரணித்திருப்பார்கள், தொழுகைக்கு தயாராகக்கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்திருப்பார். இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல. இந்த மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ் அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக. அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள். அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன், வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன், வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன், வட்டி கொடுத்து மரணித்தவன், வட்டியோடு தொடர்பு பட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான். அந்த முஃமின்களுக்கு முன்னால், அந்த நல்லவர்களுக்கு முன்னால், அல்லாஹ் ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால், ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல. அல்லாஹ் இந்த மரணத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக.